ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் நான் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் என்றென்றைக்கும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவுக்குள்ளான பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாக இருக்க அனைவருக்காகவும், என் நண்பர்களுக்காகவும், உறவினர்கள், என்னுடைய குடும்பத்தாருக்காகவும் இந்த வேலையில் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இது கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின நாள் ஆகையால் நாம் இதில் மகிழ்ந்து களி கூறுவோம். இதுக்கு ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு ஆச்சரியமான மகிமை உள்ள கிருபையை நிறைந்த நாளை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய கிருபை காலைதோறும் புதியதாக இருக்கிறது. அவர் உண்மை என்றென்றைக்கும் பெரிதாக இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 91 அதிகாரம் 1-6 பார்க்கும் பொழுது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவுடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ள நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழ் நீ அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாக இருக்கும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ள நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கு நீ பயப்படாதிருப்பாய் சொல்லுகிறேன். ஆம், கிறிஸ்துவுக்கு அருமையான அன்பானவர்களே, இந்த பூமியில அநேக ஜனங்கள் பாதுகாப்பு இல்லாம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அநேக தீவிரவாதத்தினால தாக்கப்படுகிறதுனால பயந்து கொண்டிருக்கிறாங்க. மற்றும் கொள்ளை நோய்கள், வியாதிகள் நம்ம பார்த்தோமானால் COVID-19 என்ற ஒரு வியாதி இந்த பூமி முழுவதையும் ஆட்டி படைத்தது என்று பார்க்க முடிகிறது. இந்த நோயை யாருமே தடுக்க முடியல. எவ்வளையோ தடுப்பு காரியங்கள்லாம் செய்தார்கள். ஆனால் அதெல்லாம் தாண்டி எத்தனையோ ஜனங்களை அழித்து விட்டது என்று நம்ம பார்த்தோம். எத்தனையோ ஜனங்கள் இந்த கொள்ளை நோயினால, இந்த COVID-19 எல்லாம் எத்தனை பேர் இறந்து போனாங்க, அழிந்து போனாங்க. இன்னைக்கு ஜனங்களுக்கு இந்த பூமியில உண்மையான பாதுகாப்பு இல்லை என்று ஒரு காலகட்டத்தை நம்ம அறிந்து கொண்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவுடைய நிலையில் தங்குவான் அப்படி என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் சர்வ வல்லமையில தேவாதி தேவன். ஏன்னா உண்மையான பாதுகாப்பு இந்த பூமியில நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. என்றால் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று நம்மளுக்கு தெரியாது. இந்த பிசாசு மூலமா அநேக நோய்களும் மற்றும் அநேக நெகட்டிவான காரியங்கள், கொள்ள நோய்களும் இந்த பூமியில கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆனா ஜனங்களுக்கு ஒரே வழி, இந்த பூமியில பாதுகாப்போடு தற்காப்போடு வாழ்கிறதுக்கு ஒரே வழி என்னவென்றால், இந்த வானத்தை பூமி உண்டாக்கினவர், படைத்தவர், அவருக்குள்ளே நாம் தங்கி இருக்கும் பொழுதுதான் உண்மையான பாதுகாப்பா இருக்கிறது. இந்த உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவுடைய நிலையில் தங்குவான். இதுக்கு அர்த்தம் என்றால், உன்னதமானவருடைய மறைவிடம் அது என்னவென்றால் அதுதான் கிறிஸ்து என்று அறிந்து கொள்ள வேண்டும். உன்னதமானவருடைய மறைவிடம் அது கர்த்தராகிய கிறிஸ்து என்று அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவங்களை கர்த்தராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஜீவனை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து இயேசுவை அன்போடு உள்ளத்தில் விசுவாசம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவங்க கிறிஸ்துவுக்குள், தேவனுக்குள் அவங்க இருக்கிறாங்க. அப்படியே தேவ பிரசனத்துக்குள் அவங்க ஆவியில இருக்கிறாங்க. அப்ப கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது உன்னதமானுடைய மறைவிடத்தின் பாதுகாப்போடு நம்ம மூடப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் இந்த பூமியில் நம்ம எங்க இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தேசத்துல இருந்தாலும் சரி, உண்மையாய் நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நாம் எல்லா விதமான தாக்கத்திலிருந்து, தீமையிலிருந்து, எல்லா விதமான தீவிரவாதத்திலிருந்து, எல்லா விதமான பிசாசுடைய எல்லா விதமான கூறுகள் இருந்து, உலகத்தினுடைய எல்லா வித நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் பாதுகாக்க முடியும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறார், கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன் என்று வசனம் சொல்லியிருக்கிற பிரகாரமாக. ஆகையால் இன்னைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் நாம் கர்த்தரை எப்பொழுது பார்த்து நோக்கி என்ன சொல்லுகிறோம் என்றால், விசுவாசம் அறிக்கப்படுகிறோம் என்றால், அப்பா நீங்க தான் என் அடைக்கலம், நீங்க தான் என் கோட்டை, நீங்க தான் என் தேவன், நீர் தான் எனக்கு காண்கின்றவர், என்னை காப்பவர், என்னை ரட்சித்துக் கொண்டிருக்க என்று நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். ஆகையால் வேதம் சொல்லுகிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும்
இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு நீ பயப்படாதிருப்பாய். ஆகியால் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம இருக்கும் பொழுது, உன்னதமான மறைவிடமாகிய கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம இருக்கும் பொழுது, நமக்கு எந்த கொள்ளை நோயை குறித்தும் வியாதியை குறித்தும் பலவீனத்தை குறித்தும், எப்படிப்பட்ட வியாதி நோய் தாக்கங்கள் பூமியில வந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியம் இருக்கிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, நான் ஒரு உன்னதமான மகா பலப்படுத்தப்பட்ட ஒரு மறைவிடமாகிய காக்கப்பட்டிருக்கிற ஒரு நிழலாகிய கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் எதுவுமே இந்த பூமி ஜனங்களே அதை மேற்கொள்ளலாம், ஆனா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடி எதுவுமே மேற்கொள்ளாது என்று அந்த ஒரு நம்பிக்கையும் பயமில்லாத ஒரு வாழ்க்கையை இந்த அறிவு நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்குது. ஆகையால் நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. உங்க வாழ்க்கையில ஒருவேளை பயமான சூழ்நிலை காணப்படலாம், எதையுமே கவலைப்படாத. ஏசப்பா உங்களோட கூட இருக்காரு. கர்த்தராவே ஏசப்பா, என்னோட வாழ்க்கையில வாரும், நான் உம்மிடத்தில் உமக்குள்ளே மறைவிடமா இருக்க விரும்புகிறேன், உமக்கு தங்க விருப்பமா இருக்கேன், நீர் வந்து என்னை பாதுகாத்துக்கொள்ள, என் பிள்ளைகளை பாதுகாத்து குடும்பத்தை பாதுகாத்து கொண்டு நீங்க ஜெபிக்கும் பொழுது கூப்பிடும் பொழுது அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்போடு உங்கள் வாழ்க்கை வந்து உன்னத மாணவராய் மறைவிடமாய் கிறிஸ்து அவருக்குள்ள உங்களை பாதுகாத்து தற்காத்து எப்பொழுதும் அன்பின் பிள்ளைகளை நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.